கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட Recording in progress. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு திருப்பியாக கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய 1000 ஆண்டு அரசாட்சி குறித்ததான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நாம கடந்த சில வாரத்துக்கு முன்பாக இந்த 1000 இயர் சீரியஸ்ல நம்ம எதை குறிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேசியாவை குறித்து எழுதப்பட்ட சங்கீதங்களை என்ன பண்ணிருக்கோம்னா நாம் எடுத்து தியானிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் குறிப்பா 1000 ஆண்டு அரசாட்சியை பற்றியதுனால சங்கீத புஸ்தகத்தை எடுத்து சங்கீதங்களை எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுல நம்ம இதற்கு முன்பாக பார்த்து முடிச்ச சங்கீதம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சங்கீதம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? என்ன சங்கீதம் பார்த்து முடிச்சோம்னு 97ஆம் சங்கீதத்தை என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து முடிச்சோம். 97ஆம் சங்கீதத்தை என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்து முடிச்சோம். ஏன் 1000 இயர்ஸ் ஆரம்பிக்கும் போதுமே கூட, இந்த ஸ்டடி ஆரம்பிக்கும் போதுமே கூட நம்ம ஆரம்பிச்சதே ஒரு சங்கீதத்துல இருந்தா 90ஆம் சங்கீதத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ இப்ப அதன் வரிசையில நம்ம அடுத்த சங்கீதத்துக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கடந்து செல்லலாம். ஸோ எந்த சங்கீதம் அப்படின்றது நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, ஏன்னா அது முன்னாடி சைட்ல போட்டேன். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 46ஆம் சங்கீதத்தை குறிச்சுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். 46ஆம் சங்கீதத்தை குறிச்சுதான் நாம பார்க்க போறோம். இந்த 46ஆம் சங்கீதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? உங்க பதில நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். 46வது சங்கீதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்லலாம்? இந்த சங்கீதத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா சங்கீதமும் ஸ்பெஷல் தான். அதுல ஒவ்வொரு சங்கீதம் ஒவ்வொரு நோக்கத்திற்காக பாடப்பட்ட ஒரு சங்கீதமா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம இந்த 46ஆம் சங்கீதத்துல 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த சங்கீதத்தை எடுத்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம தியானிச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்த சங்கீதம் எப்படி பாடப்பட்டதாமா, எப்படி பாடப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலாமோத் இசையில் பாடல். இது ஒரு அலாமோத் இசையில் பாடல் அப்படின்னு இந்த சங்கீதத்துக்கு பைபிள்லயே பேர் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கோம். தமிழ் பைபிள் இருக்கா அப்படின்னு தெரியல, பட் இங்கிலீஷ் பைபிள்ல எ சாங் அப்பான் அலாமோத் அப்படின்னு என்ன பண்ணணும்னா இந்த ஒரு சங்கீதம் இருக்கும். அப்படின்னா அலாமோத் இசையில் பாடல் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இது என்னங்க அலாமோத் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஒரு கேள்வி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழும்பலா அலாமோத் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு தமிழ் பைபிள் இருக்கா? ஓகே, குட். அலாமோத் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவா என்ன தெரியுதுன்னா, இது நம்ம தமிழ் வார்த்தை இல்லை அப்படின்றது தெளிவா தெரியுது. அலாமோத் அப்படின்றது ஒரு எபிரேய பதம். அந்த எபிரேய பதத்துக்கான விளக்கத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். பட் இந்த ஒரு சங்கீதம் அலாமோத் இசையில் பாடல் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கோம். ஆனா இந்த சங்கீதத்திற்கு லிரிக்ஸ் எழுதுனதுலாம் வேற ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். பட் இந்த ஒரு சங்கீதத்தை மட்டுமே நாம ப்ராஃபட்டிக் ரீசன்ஸ் இல்லாம, அதாவது தீர்க்க தரிசனத்தை அடிப்படையில பார்க்காம வெறுமனே கூட தேவனுக்கும் நமக்குமான ஒரு உறவுல அது ஒரு உணர்வு ரீதியா இந்த சங்கீதத்தை எடுத்து படிச்சா கூட அவ்வளவு பெரிய பலம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும். உண்மையாவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு சங்கீதமாவும் இது என்ன ஆகுதுன்னா இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கும். இப்ப இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன், இந்த சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர் அப்படின்னு இந்த ஒரு சங்கீதமும் ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கணும்.
அப்படின்னா தேவன் நமக்கு அடைக்கலம், அவர்தான் எனக்கு பலன், அவர்தான் ஆபத்து காலத்துல எனக்கு அனுகூலமான துணையும் மாணவர் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை நாம் எப்ப பாடுவோம்? எப்ப நம்ம பாடுவோம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம்? தேவன் தாங்க எனக்கு அடைக்கலம், தேவன் தாங்க எனக்கு பலன் அப்படின்னு நம்ம எப்படா சொல்லியிருக்குமா? நிச்சயமா அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரிதான் இந்த ஒரு பாட்டும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இயற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாடத்துல இந்த 46ஆம் சங்கீதத்துல நாம என்ன பார்க்க போறது இல்லைன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு பாடத்துல 46ஆம் சங்கீதத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்க போறது இல்லைன்றத முதல்ல பார்த்துடலாம். என்ன பார்க்க போறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே நேரடியா இந்த சங்கீதம் எப்படி 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்கக்கூடிய சம்பவத்தோட பொருத்தி வரப்போகுது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறது கிடையாது. ஆனா அதை பார்க்கறது தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த 1000 Years Tree-ல 46ஆம் சங்கீதமே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்ம எடுத்திருக்கோம். ஆனா இன்னைக்கு பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 46ஆம் சங்கீதம் இயற்றப்பட்டதற்கு ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்ல, பின்னாடி ஒரு சூழ்நிலையில தானே இந்த ஒரு பாட்டா வந்திருக்கும். எந்த ஒரு பாட்டுக்குமே ஒரு சூழல் இருக்கும்ல. உதாரணத்துக்கு 23ஆம் சங்கீதத்தை தாவீது பாடுறதுக்கு ஒரு சூழ்நிலை இருந்திருக்கணும். அந்த மாதிரி இந்த சங்கீதம் இயற்றப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையை தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். அந்த சூழ்நிலைக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா போயிடலாம். அப்படி போய் இந்த ஒரு சங்கீதத்தை பார்த்தாதான் இந்த ஒரு சங்கீதம் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாடப்பட்ட ஒரு சங்கீதம் அப்படின்னு என்ன ஆகுமோ நமக்கு புரியும். இது போய் நம்ம இப்படி பார்க்கணும்னா, இந்த எந்த சூழல்ல இந்த சங்கீதம் இயற்றப்பட்டது அப்படின்றத நம்ம போய் எடுத்து படிச்சோம்னாதான் அடுத்ததாக இந்த சங்கீதத்தை 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களுக்கு மையப்படுத்தி பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப எளிமையா என்ன ஆகும்னா இருக்கும். அது ரொம்ப ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியும். சோ இந்த சங்கீதத்தை பாடும் பொழுதே தெளிவா ஒரு விஷயம் தெரியுது. யாரோ ஒருத்தர் அல்லது யாரோ ஒரு வகுப்பார் எதுல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உபத்திரவத்துல இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவா தெரிஞ்சு போச்சு. எப்படி மிகப்பெரிய உபத்திரவத்துல இருக்கிறாங்கன்றத மட்டும் தெளிவா தெரிஞ்சு போச்சு? ஏன்னா அவங்க பாடுறதே என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலம், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானது. அப்படின்னா இந்த 46ஆம் சங்கீதம் பாடப்படும் பொழுது பிரச்சனை ஒரு தனி நபருக்கா அல்லது ஒரு வகுப்பா இருக்கா? ஒரு தனி நபருக்கா அல்லது ஒரு வகுப்பா இருக்கா? இந்த சங்கீதம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? ஒருத்தருக்கா? ஒன்னா மெனியா அப்படின்னு கேள்வி கேட்டு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி குட் குரூப். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெளிவா தேவன் நமக்கு அடைக்கலமும் அப்படின்னு என்ன ஆரம்பிக்குது. நமக்கு அடைக்கலமும் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா யாரோ ஒரு குரூப் மிகப்பெரிய பிரச்சனையில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய உபத்திரவத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அதுலயும் குறிப்பாக யூதா கோத்திரத்து ஜனங்கள். யூதா கோத்திரத்து ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரவமான காலப்பகுதியில் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஏன் பிரதர் அப்படி என்ன பிரச்சனை வந்துருச்சு யூதா கோத்திரத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புறஜாதி ராஜா வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றுகை போட்டாரு எருசலேமை. யார் இந்த புறஜாதி ராஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செனகரிப் அப்படின்ற ஒரு புறஜாதி ராஜா வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேம் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா முற்றுகை போட்டார். செனகரிப் எந்த தேசத்தினுடைய ராஜா? நான் உங்களதான் கொஸ்டின் கேட்கிறேன். செனகரிப் எந்த தேசத்தினுடைய ராஜா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? வெரி குட். அது எந்த கோத்திரத்து சாரி எந்த தேசத்து ராஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா அசீரிய தேசத்து சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவா இருந்தவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செனகரிப். சோ இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துச்சு. இந்த சிச்சுவேஷன் வாஸ் டயர் அப்படின்ற வார்த்தை எப்ப பயன்படுத்துவாங்கன்னா ஆங்கிலத்துல எப்படி சொல்றது, ஒரு ஒரு உச்சக்கட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட பிரச்சனையில செனகரிப்பினுடைய சக்தி வாய்ந்த ராணுவம் எங்க வந்து நின்னுருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எருசலேம் கதவுகளுக்கு முன்பாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. அப்படி வந்து சுற்றி எருசலேமை சுற்றி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா செனகரிப்பினுடைய ராணுவம் முற்றுகை போட்டுருச்சு. அப்படி முற்றுகை போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செனகரிப்பினுடைய ராணுவம் எருசலேமுடைய கதவுகளுக்கு வெளியே முற்றுகை போட்டுருச்சு. பட் ஒரு விஷயத்த செனகரிப் ராணுவம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா திங்க் பண்ணுது. என்ன திங்க் பண்ணுதுன்னா, நம்ம டைரக்டா இறங்கி இந்த ஒரு ஜெருசலேம் நகரத்தை
நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம்னா விலை நம்ம சைட்ல ரொம்ப ஜாஸ்தியா கொடுக்க ஆரம்பிக்குது. கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே எடுத்த உடனே டைரக்ட்டா போயி லிட்டரலா சண்டை பண்ணாம, என்ன பண்ணலாம்ன்னு முடிவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் வார் என்ன பண்றாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. சைக்காலஜிக்கல் வார் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனரீதியாக என்ன பண்ணலாம்? இஸ்ரேலர்கள சோர்வு செய்ய வச்சுட்டோம்னாலே, எந்த சோல்ஜர்ஸ் அதுவும் குறிப்பா எருசலேம காக்குவதற்காக, காப்பாற்றுவதற்காக டிஃபெண்டர்ஸா நின்றுருப்பாங்க பாத்தீங்களா? அந்த சோல்ஜர்ஸ சோர்வடைய செஞ்சுட்டோம்னா, பேசி சோர்வடைய செஞ்சுட்டோம்னா, ரொம்ப எளிமையா எருசலேம் என்ன பண்ணிடலாம்னா, வீழ்த்திடலாம்ன்னு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணி செனகெரிப் ஒரு அவருடைய ஆள என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அனுப்புறாரு. அவருடைய பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரப்சாக்கா அப்படின்றது பேர். ரப்சாக்க அப்படின்ற ஒரு பேரு. சோ அந்த ரப்சாக்கா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரப்சாக்கே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வராரு. வாயில வரமாட்டேங்குது ரப்சாக்கே. ஓகே. இந்த ரப்சாக்கே அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செனகெரிப் வந்து அனுப்புறாரு. எதுக்கு ரப்சாக்கே அனுப்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரப்சாக்கே போய் பயங்கரமா அப்படியே எடுத்து வில் எடுத்து அல்ல கத்தி எடுத்து பயங்கர சண்டை போடக்கூடிய நபரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எல்லாத்தோட பயங்கரமா சண்டை போடக்கூடிய நபர். எதை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய வச்சு வாய வச்சு சண்டை போடக்கூடிய நபர் தான் இந்த ரப்சாக்கே. ஏன்னா, ரப்சாக்கே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, இவர் பேசக்கூடிய தீமை பேசுதல்ல எல்லாருமே என்ன ஆயிருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோர்வடைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுவார். அந்த ரப்சாக்கேவ என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செனகெரிப் அனுப்பிச்சு விட்டாரு. நீ போய் பேசி என்ன பண்ணு, முதல்ல இந்த யூதர்களுடைய மனச நோகடி அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அனுப்பிச்சு வைக்கிறாரு. இவர வந்து என்ன பண்றாராமா, பேசுறாராமா. இந்த ரப்சாக்கே வாசிக்கலாம். ஏசாயா 36ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 36ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா வசனங்கள யூத அதாவது வந்து யூதர்கள் சைடுல இருந்து சில பேர் ரிக்வெஸ்ட் வைப்பாங்க. தயவு செஞ்சு யூத பாஷையில என்ன பண்றாரு பேசுறாரு. எல்லாருக்கும் என்ன ஆகுது? தெரியும். நீ உன் பாஷையே கூட பேசு. எங்களுக்கு அந்த உங்க பாஷையே தெரியும். என்ன பண்ணுவார் ரிக்வெஸ்ட் வைப்பாங்க. பட் ரப்சாக்கே என்ன பண்ண மாட்டார் அப்படின்னு பார்த்தா கேட்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத பாஷையிலேயே பேசுறாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எசேக்கியா இருக்கிறார்ல இந்த எசேக்கியா, உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். புரியுதுங்களா? அப்படின்னா, இப்படி செனகெரிப் எதிர்த்து வரும்பொழுது, அங்க ரூல் பண்ணிட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத கோத்திரத்துல எசேக்கியா ராஜா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ரூல் பண்ணிருக்காரு. எசேக்கியாவ உங்கள வஞ்சியாதபடி நீங்க என்ன பண்ணிக்கங்க, பாத்துக்கங்க. உங்கள ஏமாத்திட்டு இருக்கான் எசேக்கியா. ஏன் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள ஜெயிக்க வச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். அப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரப்சாக்கே பயங்கரமா என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா பேசுவார். அது மட்டும் இல்லாம, ஒரு லெட்டரும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியா கையில என்ன ஆகும்ன்னு பாத்தீங்கன்னா போகும். அந்த 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 லெட்டர்ல அவ்ளோ கண்டம் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த லெட்டருடைய கன்டென்ட்ட இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டாம். எசேக்கியாவின் ஜெபம்னு ஒரு தனி பாடம் இருக்கு. அத கூட நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பட் இத என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர கொண்டு போய் எடுத்துன்னு போய் எசேக்கியா தேவனுடைய சமூகத்துல வச்சு, தேவன் முன்பாக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபிப்பாரு. என்னன்னு அந்த இடத்துல எசேக்கியா கேட்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 37ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ம். சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். சொல்றாரு எசேக்கியா. போய் தேவன் கிட்ட கதர்றாரு. தேவனே, நீங்க தான் உண்மையான தேவன். பூமியில இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களுக்கும் தேவன் நீதான். இதோ வந்து நின்னுட்டு இருக்கக்கூடிய செனகெரிப்பு ராஜ்யத்துக்கும் தேவன் நீங்கதான். அப்படி இருக்கக்கூடிய கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். செனகெரிப் செனகெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும். அப்படின்னா போயும் போயும் இந்த செனகெரிப் இப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூஷிச்சுட்டு இருக்கான். ஆனா தயவு செய்து தேவன் என்ன பண்ணுங்க நீங்க கேளுங்களேன் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியா தேவன் கிட்ட மன்றாடுறாரு. அப்படியே வாசிக்க தொடர்ந்து. 37ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ம். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது உண்மைதான். அவைகள் தேவர்கள் அல்லவே.
மனுஷர் கைவேலையான மரமும் கல்லுதானே, ஆகையால் அவைகளை நிர்த்துளியாக்கினார்கள். ஆகையால் அவைகளை நிர்த்துளியாக்கினார்கள் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, ஜெபத்துல எசேக்கியா, தேவனே உண்மைதான், இந்த அசீரிய ராஜாக்கள் அவங்க எதிர்த்து வந்த எல்லா ராஜ்யங்களையும் அழிச்சு நாசமாக்கி அவங்களுடைய தேவர்கள் நெருப்புல போட்டதுல உண்மைதான். ஏன் அதை செய்ய முடிச்சுன்னா, அவங்களுடைய தேவர்களே கிடையாது. அது மனுஷன் செஞ்ச கைவேலை. அதனால அசீரிய ராஜ்யத்துக்கு விரோதமா அந்த ராஜ்யங்களால என்ன பண்ண முடியல, நிக்க முடியல. ஆனா ஆனா இந்த யூத ராஜ்யம் அப்படி கிடையாது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படி எங்களை அவன் கைக்கு நீங்களாகி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். என்ன பிரேயர்மா சொல்றாரு? என்ன சொல்றாருன்னா, தேவனே இப்போ இத்தனை பேரை அழிச்சு போட்ட சனகரிப்புனால எங்களை தொட முடியாம போகும் பொழுது எல்லா ராஜ்யங்களும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், பூமியில நீர் ஒருவர் தான் கர்த்தர்னு என்ன பண்ணிக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம்னு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெபத்துல வச்ச உடனடியே என்ன ஆகுதுன்னு பார்த்திருக்கீங்க, தேவன் கிட்ட இருந்து யார் அனுப்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 37 அதிகாரம் 21 23 வரைக்கும். ஏசாயா 37 21 முதல். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. தேவன் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பத்தி என்கிட்ட பிரேயர்ல வச்சு 22 அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது. அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது. எவனை குறித்து? சனகரிப்ப பத்தி தேவன் சொல்றாராமா, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். அப்படின்னா சனகரிப்ப பார்த்து தேவன் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இகழ போறாங்க. உன்னை பரியாசம் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா செய்ய போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிட்டரலா நம்ம அதை அப்படியே எடுக்கும்போது, யூத தேசத்துல இருக்கக்கூடிய, யூதா கோத்திரத்துல இருக்கக்கூடிய கன்னிகையா இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாரும் சேர்ந்து யாரை இகழ போறாங்க? நம்ம சனகரிப் ராஜ்யத்தை இகழ போறாங்க. அந்த ராஜ்யத்தை பரியாசம் பண்ண போறாங்களாமா. எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் உன் பின்னாலே தலையை துளுக்க போறாங்க. இது யாருக்கு அசிங்கம்? இப்படி செஞ்சா யாருக்கு அசிங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனகரிப்பு தானே அசிங்கம். இப்படி செய்ய போறாங்க அப்படின்னு தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு, யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தின? தேவன் கேட்கிற சனகரிப்பை பார்த்து, நீ இஸ்ரேலியரின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டுமையாய் ஏறெடுத்தாய் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் எசேக்கியாக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா போயிடுச்சு. இப்படி போயிட்ட உடனே தேவன் காப்பாத்தினாரா காப்பாத்தலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனகரிப் கிட்ட இருந்து சொன்ன மாதிரி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா காப்பாத்திட்டாரு. நமக்கு நல்லா தெரியும் ஒரு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே தேவதூதன் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசீரிய சாம்ராஜ்யம் முழுவதையும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சிதறடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியில என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னதான் தேவனுடைய தூதன் வந்து அசீரிய சாம்ராஜ்யத்தை சிதறடிச்சாலுமே தேவன் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இவங்க சைக்காலஜிக்கல் வார்பர், மன ரீதியா என்ன பண்ணலாம், தோக்கடிக்கலாம் அப்படின்னு இவங்க நினைக்கும் பொழுது தேவன் திருப்பி அவங்களுக்கே சைக்காலஜிக்கல் வார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நடத்திட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனகரிப்பினுடைய சொந்த குமாரர்கள்னாலேயே சனகரிப்பு என்ன பண்ணப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலை செய்யப்படுறாரு அப்படின்னு பாக்குறோம். பின்னாட்கள்ல அசீரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ 46ஆம் சங்கீதத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தது. ஆக்சுவலா 46ஆம் சங்கீதம், 47ஆம் சங்கீதம், 48ஆம் சங்கீதம் எப்போ கம்போஸ் பண்ணப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் எமர்ஜென்சின் போது, தேசத்துக்கே ஒரு இக்கட்டான ஒரு காலப்பகுதி வந்துச்சு இல்லையா, இப்போ சனகரிப்பு மூலமாக அந்த சமயத்தின் பொழுது இந்த 3 சங்கீதங்களும் இயற்றப்பட்டன அப்படின்னு
சாங்கினோ ஜூவிஷ் கமெண்ட்ரி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. இத கூட ரசல்பர் ரீப்ரின்ஸ் 3:2 எழுதும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 சங்கீதங்கள் என்ன கொடுக்குதாமா, ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவர்களுக்கு துணிச்சலை, புத்துணர்ச்சியை, ஆறுதலை, நிலைநிறுத்தும் பலத்தை தருவதற்காக இது இருக்குதா. அப்படின்னா தைரியத்தை கொடுக்குமா இந்த 3 சங்கீதமும். ஒரு தேவனுடைய பிள்ளை படிக்கும்பொழுது புத்துணர்ச்சி கொடுக்குமா, அது மட்டும் இல்லாம ஆறுதலை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்குமா. அது மட்டும் இல்லாம இது எப்படி இருக்காமா, இந்த 46ஆம் சங்கீதமும் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முழு இசைவா இருக்கா. என்ன சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவானது. அதற்கு இசைவா பழைய ஏற்பாட்டுல எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 46ஆம் சங்கீதம் தான். அப்படின்னா இந்த 46ஆம் சங்கீதத்துக்கு ஆரம்பிக்கும் பொழுது பைபிள் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எ சாம் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் கோரா அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது கோராவின் புத்திரர்களுடைய சங்கீதம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த ஒரு சங்கீதத்தை இயற்றினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோராகின் புத்திரர்கள். இதுக்கு லிரிக்ஸ் போட்டது யாரு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோராகின் புத்திரர்கள் தான். மெலடி, அதாவது இதுக்கான மெலடி கொடுத்தது யாரு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோராகின் புத்திரர்கள் தான். ஆனா இது கூடவே ஒரு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். வெறுமே சாம் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் கோரா அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா என்ன நினைச்சிட்டு போயிருப்போம்னா, இது கோராகின் புத்திரர்களும் சேர்ந்து பாடி இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அப்படி இல்ல. இந்த இடத்துல இந்த சங்கீதத்தை கோராகின் புத்திரர்கள் ஏற்றி இருக்கிறாங்க, அதுக்கு லிரிக்ஸ் போட்டு இருக்கிறாங்க. பட் கூடவே இன்னொரு வார்த்தை வருது, எ சாங் அப்பான் அலமாத் அப்படின்னு ஒரு வார்த்தை. அலமாத் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைம்பெண்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதாவது திருமணம் திருமணம் ஆகாத பெண்கள், திருமணம் ஆகாத ஸ்திரீகள், கைம்பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா. என்ன சொல்லுவோம் நாம, கன்னிகைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்களை அடையாளப்படுத்துவதற்காக தான் எபிரேய பதத்துல அலமாத் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். எல்லா ஸ்காலர்ஸும் யுனானிமஸா, அதாவது ஒன்னா ஒத்துக்கிறாங்க இந்த வார்த்தை இருக்குது அப்படின்றது. ஆனா இந்த இடத்துல எல்லாருக்கும் என்ன கன்ஃபியூஷன், இது எப்படி இன்டர்பிரேட் பண்றது அப்படின்றது தான். ஏன் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டு பாடுற கொயர் டீம்ல டெம்பிள்ல தேவாலயத்துல அப்போ யாரே கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரிகளே கிடையாது. கரெக்டா? சகோதரிகளே கிடையாது. அங்க யார் தான் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் கொயர் டீம்ல வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்றது. பட் இந்த இடத்துல ஏன் எ சாங் அப்பான் அலமாத் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் சனகிரிப் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார் இல்லையா. அப்படி சொல்லும் போது என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? சீயோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள், எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா. அப்படி சொல்லி அனுப்பிச்ச மாதிரியே இந்த 46ஆம் சங்கீதத்தை லிரிக்ஸோ அதுக்கான டியூனோ அதை எழுதுனது கோராகின் புத்திரர்களா இருந்தாலுமே கூட இந்த 46ஆம் சங்கீதத்தை எருசலேம் வீதிகளில் யார் பாட்டா பாடி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீயோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடம். அப்படின்னா இந்த அலமாத் அப்படின்ற வார்த்தை ஏன் இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தேவன் என்ன எப்படி பாட சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் கிண்டல் பண்ணி பாடினா எப்படி இருக்கும், ஒருத்தர் பரியாசம் பண்ணி பாடினா எப்படி இருக்கும். அந்த மாதிரி 46ஆம் சங்கீதம் எப்படி பாடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எருசலேம் வீதிகளில் பாடப்பட்டிருக்குது. சோ எப்படி அப்படின்னா இப்படி பாடி இருக்கிறாங்களா, ஒருவேளை இப்படி சகோதரிகள் பாடி இருக்கிறாங்களா, டெம்பிள்ல பாடல அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் கன்ஃபார்ம். பட் இப்படி சகோதரிகள் வேற எங்கன்னா பாடி இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி இருக்கிறாங்க. அவங்க பாடி ஒரு வில்லங்கத்தை கூட என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வர வச்சிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் சவுலுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனையை உண்டு போனதுக்கு காரணம் என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பாடின பாட்டு தான். அதுல கொஞ்சம் தாவீதை கொஞ்சம் தூக்க, சவுல கொஞ்சம் குறைச்சு பாட, அது ஆட்டோமேட்டிக்கா சவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்ஷன் எடுத்துருச்சு. பட் அது ஒரு ப்ரூஃபா நமக்கு எடுத்துக்கலாம். சகோதரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாட்டு பாடியிருக்கிறாங்க. இப்படின்னா என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷமாக எருசலேம் வீதிகளில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சங்கீதங்களை பாடியிருக்காங்க. 46, 47, 48 சங்கீதங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாடியிருக்கிறாங்க. எப்ப தெரியுமா பாடியிருக்காங்க? எப்ப தெரியுமா பாடியிருக்கிறாங்க? சாதாரண நேரத்தில் பாடல. நல்லா புரிஞ்சுக்கலாம்.
சாதாரண நேரத்துல பாடல. அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். 46ஆம் சங்கீதம்ன்றது பாட்டு. அந்த பாட்டு எப்ப பாடியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷமா எருசலேமை சுத்தி சனகரிப்பினுடைய ராணுவம் நின்னுட்டு இருக்குது. எருசலேமை சுத்தி சனகரிப்பினுடைய ராணுவம் என்ன இருக்குன்னு பார்த்து நின்னுட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நமக்கு பாட்டு வருமா, அழுக வரும். இப்படி ஒரு ராணுவம் நம்ம சுத்தி நின்று நிச்சயமா என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கலக்கம் தான் வரும். பட் அந்த இடத்துல தேவன் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, இனி அசிரிய ராணுவத்துடைய கதை முடிஞ்சிருட்டு. ஆனா இன்னும் முடியல. தேவன் சொல்லிதான் இருக்கிறாரு. பட் எப்பேற்பட்ட ஒரு ஃபெய்த் இருந்தா அங்க இருக்கக்கூடிய சீயோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரிகள் இவ்வளவு அருமையா இந்த ஒரு பாட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாடியிருப்பாங்க. ஏன்னா இந்த பாட்டை பாடும் பொழுது சாதாரண சூழ்நிலை இல்ல ஜெருசலேம்ல. ஏன்னா ஏற்கனவே அநேக நாள் முற்றுகையில பசியும் பட்னியோட என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. நிறைய டிசீஸ் பரவி இருக்கும், நிறைய நோய்கள் பரவி இருக்கும் அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது இத்தனை விஷயத்துல அப்படியே அந்த மதில் சுவரை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாத்து அப்படியே டயர்டா ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இப்பேற்பட்ட ஒரு சாங்க எருசலேம் வீதிகள் இந்த சகோதரிகள் அப்படியே பாட என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்குதாமா, மிகப்பெரிய தைரியத்தை அலங்கத்தை காப்பவர்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த சங்கீதம் எல்லா சீசனுக்கான சங்கீதம். பட் இந்த ஒரு சங்கீதத்தை யாரு பாடின மாதிரி இமேஜின் பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் மதர்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அப்ப அவங்க கன்னியாஸ்திரிகளா இருந்தாலுமே அப்ப அவங்க அடுத்த இஸ்ரேலர்களுடைய சந்ததியை பிறப்பிக்க போகக்கூடிய தாய்மார்களே யாருதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கதான். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு சோல்ஜர் இருக்காரு, இருந்திருப்பார் நிச்சயமா. இப்படி எக்ஸாம்பிள் நம்ம படத்துல பாக்குற மாதிரி இந்த ஒரு சோல்ஜர் அப்படியே எதை பார்த்திருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி அசீரிய ராணுவம் அப்படியே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பட சூழ என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அவ்வளவு பெரிய மாசிவான ஒரு ஆர்மியை பார்க்கும்பொழுது யாருடைய இறுதியும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலந்து போயிருக்கு. பட் அந்த இடத்துல அப்படியே திரும்பி தன்னுடைய ஹோம் சிட்டி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ரெண்டுத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்க தான் கிடைச்சிருக்கும். அப்படி ஹோம் சிட்டியை பார்க்கும்பொழுது உள்ளுக்குள்ள ஏற்கனவே குறுகலான இடங்கள்ல இன்னும் எங்கடா போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வகை தேடி என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த சமயத்துல திடீர்னு இந்த சோல்ஜர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பார்த்திருப்பாரு. அங்க பார்த்தா அந்த சோல்ஜருடைய சொந்த டாட்டர்ஸ், அந்த சோல்ஜருடைய லிட்டில் சிஸ்டர்ஸ், அந்த சோல்ஜருடைய சொந்தக்கார பெண்மணிகள், அந்த சோல்ஜருடைய நெய்பரிங் கேர்ள்ஸ், பக்கத்து வீட்டுக்கார பெண்கள் எல்லாருமே அந்த இடத்துல சந்தோஷமா லாங் ஃப்ளோயிங் ஹேர், ஒரு அந்த நீண்ட கூந்தலோட அந்த இடத்துல அவங்க சந்தோஷமா பாடி ஆடும் பொழுது 46ஆம் சங்கீதத்தை எப்படி இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா இந்த சங்கீதத்தை அப்படியே பாடி அந்த சோல்ஜரை பார்த்திருக்கும் போது, இந்த கன்னியாஸ்திரி அப்படி பாடி இப்படி பார்த்திருக்கும் பொழுது கான்பிடென்டா பார்த்திருப்பாங்க. என்ன கான்பிடென்டா பார்த்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இது சாங் அப்ப நலமாத்து அந்த சகோதரிகள் வாயிலிருந்து வந்த பாட்டு. அப்படி இந்த பாட்டை கேட்ட உடனே இந்த சோல்ஜர்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தைரியம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்திருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே இந்த ரப்சாக்கே பேச்சா பேசல, அப்படி பேச்சு என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்து பேசிட்டு இருக்காரு. இது எல்லாருமே எதிர்ப்பதற்கு 46ஆம் சங்கீதம் அந்த இடத்துல பயங்கர பூஸ்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பயங்கர பூஸ்ட் கொடுத்துருக்கு. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 46ஆம் சங்கீதத்தை ரெண்டு கோணத்துல பார்க்கணும். இமீடியட் அண்ட் லாங் ரேஞ்ச் அப்ளிகேஷன் அப்படின்னா, இந்த 46ஆம் சங்கீதம் முதல்ல அந்த காலப்பகுதியில எசேக்கியாவுக்கு விரோதமா சனகரிப் வரும்பொழுது எப்படி பொருந்துச்சு அப்படின்றத பார்த்து அதோட எதை கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி டைப் நம்முடைய காலப்பகுதிக்கு அது எப்படி பொருந்தோம் அப்படின்றது என்ன பண்ணலாம் நம்ம பார்க்க போறோம். சோ பட் இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங் ரேஞ்ச் அப்ளிகேஷன்ல நம்முடைய காலப்பகுதியில இது எப்படி 1000 மணி நேரம் சாட்சிக்குள்ள நடக்கூடிய சம்பவத்தோட பொருத்தி பார்க்க போற விஷயத்தை இந்த வாரம் பார்க்க போறது இல்ல. இந்த வாரம் எதை பாத்துற போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க எப்படி முதல்ல பொருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். இதுதான் பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட்ல தான் 46ஆம் சங்கீதத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடுறாங்க. வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில்
அனுகூலமான துணையுமானவர். புரிஞ்சுங்களா? இப்ப இந்த வார்த்தை புரியுதா நமக்கு? இதோடைய பேக்ரவுண்டோட பார்க்கும்பொழுது இவ்வளவு பெரிய பிரச்சனையில இப்படி ஸ்திரீகள் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்ற இந்த வார்த்தைகளை கனகரி புராணம் சுத்தி நின்றுட்டு இருக்கும் பொழுது எருசலேம் வீதிகள்ல பாடும் பொழுது என்ன எல்லா மனசுக்குள்ள போயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூர விட்டு விலகிறதுக்கு. இந்த இடத்துல கிளியரா என்னதான் 10 கோத்திரம் அசிரிய ராணுவத்தை கீழே விழுந்தாலும், என்னதான் சிறையிருப்புக்குள்ள போனாலும், யூதா ராஜ்யம் அந்த சிறையிருப்புக்குள்ள போகாது. அதாவது அசீரிய ராணுவத்தினுடைய சிறையிருப்புக்குள்ள போகாதுன்ற கான்பிடன்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துச்சு. அப்படின்னா இந்த இடத்துல இந்த சங்கீதம் பாடும் பொழுது ஜனங்க புரிஞ்சுக்கினாங்க, இந்த சங்கீதத்துல வரக்கூடிய மலைகள் எதை அடையாளப்படுத்தியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய தேசத்துக்கு விரோதமா வரக்கூடிய மிகப்பெரிய ராஜ்யங்களை அதை அடையாளப்படுத்தியிருக்கு அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. 46ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் முதல். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பர்வதங்களே அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அப்படின்னா அந்த இடத்துல அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள மெடிடேட் ஆயிருக்கும். அப்படின்னா பூமி நிலை மாறினாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி என்பது சமுதாயத்தை அடையாளப்படும். அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிரிய ராணுவம் அசிரிய ராணுவத்துக்கிட்ட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுந்துருச்சு. அந்த சமயத்துல யூதா யார் கூட அலையன்ஸ் போட்டு வச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்து சாம்ராஜ்யத்து கூட என்ன பண்றதுன்னா அலையன்ஸ் போட்டு வச்சிருந்துச்சு. எகிப்து சாம்ராஜ்யம் தான் அது வரைக்கும் மிகப்பெரிய உலக ராஜ்யம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. பட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி நிலை மாறுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எகிப்திய சாம்ராஜ்யம் அப்படியே விழுந்த அசீரிய சாம்ராஜ்யம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தலை தூக்குது. அதனால பர்வதங்கள் அதிருது. அப்ப இருந்த ராஜ்யங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்து. இந்த இடத்துல எகிப்தெல்லாம் நம்பி வேலைக்காகாதுன்னு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியுது. அப்படின்னா தெளிவா ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிருச்சுன்னா, என்ன பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் என்ன பண்ணிட வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்றதுதான். பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் அப்படின்றத பாடியிருக்காங்க. அடுத்து 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஒரு நதி உண்டு அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் அப்படின்னு திடீர்னு என் நதியை பத்தின ஒரு ரெஃபரன்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா முற்றுகை தானே போட்டிருக்காங்க. முற்றுகை போட்டதுனால மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப தண்ணீர் பஞ்சம் வந்தாலே அந்த தேசத்துடைய கதை முடிஞ்சிச்சு. அப்பேற்பட்ட சூழல் நதியே இல்ல அப்படின்ற ஒரு சூழல் அங்க இருக்கும்பொழுது பாட்டுல என்ன வருதுன்னு பார்த்தா ஒரு நதி உண்டு அப்படின்னு என்ன வருது. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பேன் அப்படின்னு இந்த இடத்துல நதியை பத்தி ஏன் பேசு? எதனா க்ளூ இருக்கா? நதியை பத்தி ஏன் பேசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முற்றுகை போட்டு மிகப்பெரிய பஞ்சத்தை ஏற்படுத்தினதுனால இந்த ரப்சாக்கே என்ன பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். ஏசாயா 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு ரப்சாக்கே, உங்களோட கூட தங்கள் மனத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷரின் கண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று அப்படின்னா பாருங்க, அவங்களுடைய தண்ணீர் பஞ்சத்தினால நீங்க எப்பேற்பட்ட மோசமான நிலைமைக்கு போயிருவீங்க அப்படின்றத ரப்சாக்கே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பேசுறது. அப்படின்னா சனகரிப்பினுடைய ராணுவம் என்ன நினைச்சிருச்சு அப்படின்னா, எருசலேமுக்கு தண்ணி தீர போகுது, அப்படி தண்ணி தீர்ந்துட்டா ஒரு மிகப்பெரிய பலவீனம் அவங்களுக்கு ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா எப்பவுமே வரலாறு தெளிவா ஒரு விஷயத்த என்ன ப்ரூஃப் பண்ணுதுன்னா, மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் எப்பவுமே அக்யூரேட்டா இருக்காது. ஏன்னா அங்க எசேக்கியா வேற பிளான போட்டுட்டாரு. என்ன பிளான் போட்டுட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அசீரியர்களுக்கு எதுவே தெரியாம போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாம உள்ள எசேக்கியா டனல் கட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. இந்த டனல் கட்டக்கூடிய வேலை டீம் ஆஃப் மைனர்ஸ், அந்த மைனர்ஸ் நமக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு குழிக்குள்ள போய் வேலை செய்யக்கூடியவர்கள் நைட் அண்ட் டே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் பண்ணி எருசலேம் நகரத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பெட்ராக்க உடைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள டனல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்கிறாங்க. சோ அப்படி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, 2 ஆப்போசிட் எண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க ஆரம்பிச்சு அப்படியே நோண்டி 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 என்ன பண்ணிருக்காங்கன்னா மீட் பண்ணிருக்கிறாங்க. சோ அதாவது சிலையாம் அந்த ஒரு குளம் இருக்கு இல்லையா, அதோடைய ஃப்ரெஷ் வாட்டர்ஸ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துருக்காங்க. சோ இப்படி எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நதி அப்ப இருக்கக்கூடிய நகரத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷிப்பித்து. இன்னைக்கு வரைக்குமே எசேக்கியாவுடைய டனல் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கு. இதுதான் அதனுடைய பிக்சர். இஸ்ரேல் தேசத்துக்கு யாருன்னா போனீங்கன்னா போய் பார்த்தாங்க. சோ இந்த இந்த ஒரு நதிதான் தேவனுடைய நகரத்தை என்ன பண்ணுவோமா சந்தோஷிப்பிக்கும். அப்படின்னா அங்க எருசலேம் நகரத்தை இது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியா டனல் கட்டினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். நதி மூலம் தண்ணீர் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இத பத்தி தான் அங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துதான் பாடுறாங்க. சோ சந்தோஷமா பாடுறாங்க, திமிர்த்தனமா பாடுறாங்க இந்த சகோதரிகள். ஏன்னா சனகரிப்பு என்னவோ நினைச்சிட்டு இருக்கிறா, ஆனா தேவன் வேற பிளான் போட்டாரு. பட் தேவன் முன்கூட்டியே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் என்ன சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி சீலோவாவின் தண்ணீரை அசட்டை பண்ணிருச்சு இஸ்ரேல் ஜனம். ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடினால், புறஜாதிகளை சார்ந்து இவங்க சந்தோஷமா இருக்கிறதுனால 7ஆம் வசனம், இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்று அசிரியாவின் ராஜாவை, ஆற்று நீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகளை எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு, 8ஆம் வசனம், யூதாக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா 10 கோத்திரம் காலி. அசிரியா ராஜாவை ஆற்று நீர் போற வர வச்சு 10 கோத்திரத்தை காலி பண்ண போறாரு. ஆனா அது எது வரைக்கும் புகுற போதாமா, அசீரிய என்கிற ஆற்று நீர் யூதாவுக்குள்ளும் புகுந்து பிரகாவித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுத்து வரைக்கும் வந்துரும் அசீரிய சாம்ராஜ்யத்துடைய படையெடுப்பு. ஆனா அதுக்கு மேல என்னுடைய கண்ட்ரோல்னால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வராதுன்றத தேவன் என்ன அழகா ஏற்கனவே முன்கூட்டியே பிடிச்சு சொன்ன மாதிரி என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் வந்துச்சு படையெடுப்பு. மேல ஒண்ணுமே செய்யும். ஏன் ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா 46ஆம் சங்கீதம் 5ஆம் 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், தேவன் அதன் நடுவில், ஏன்னா எருசலேம் நடுவுல யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் இருக்காரு. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அது யாரும் அசைச்சு பார்க்க முடியாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இந்த எருசலேமுக்கு அதிகாலையில தேவன் சகாயம் பண்ணுவார். அப்படின்னா இதுக்கு ஆவிக்குரிய விளக்கம் இருக்கு, அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இல்ல. பட் லிட்டரலா இது அங்க நடந்திருக்கு. அப்படின்னா என்ன நடந்திருக்கு, என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? சகாயம் பண்ணுவதற்கு முன்பாகவே பாட்டு பாடியிருக்காங்க சகோதரிகள். தேவன் அதிகாலையில சகாயம் பண்ணுவார்னு பாடின மாதிரியே தேவன் அதிகாலத்துல சகாயம். அதிகாலையில் என்ன சகாயம் பண்ணார் தேவன் அந்த நகரத்திற்கு? அதிகாலையில் தேவன் அந்த நகரத்திற்கு என்ன சகாயம் பண்ணார் அப்படின்னு ஏசாயா 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்படின்னா அதிகாலையுமே எழுந்திருக்கும் இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாலையில தேவன் எருசலேம் அது அசையாது. ஏன்னா தேவன் அதன் நடுவுல இருக்கிறார். என்ன ஆச்சரியம்!
இது நடக்கிறதுக்கு முன்னாடியே பாடுறாங்க. இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாடின மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்துச்சு. அடுத்தது 46ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. பூமி உருகி போயிட்டு இந்த இடத்துல மழைய எந்த வார்த்தையினால உண்டாக்குனாரோ அவரால அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருக்க கூட வைக்க முடியும் அப்படின்னு. அப்படின்னா 7ஆம் வசனம் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்படி பண்ண முடிஞ்சது. அங்க பாடியிருக்கிறாங்க சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படின்னு சொல்லி ஒரு பாசம். அப்படின்னா யாக்கோபின் தேவன் தான் நமக்கு அடைக்கலம். ஏன்னா இந்த இடத்துல சிரியா அழிஞ்சு போச்சு. இந்த இடத்துல எகிப்து சாம்ராஜ்யமும் அசீரிய சாம்ராஜ்யமும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு மோதிட்டு இருக்கு. அப்படி மோது நடுவுல இந்த 10 கோத்திரம் 2 கோத்திரம் எல்லாம் மாட்டிக்குது. பட் என்ன சொல்றாங்க, என்னதான் இந்த பெரிய பெரிய ராஜ்யங்களான அசீரிய சாம்ராஜ்யம் எகிப்திய சாம்ராஜ்யம் மோதிக்கிட்டாலும் தேவனே நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா உங்க முன்னாடி அவங்களுடைய ராணுவம் என்ன பண்ண முடியாது, மேட்சே கிடையாது. ஏன்னா நீர் சேனைகளின் தேவன். அதுதான் என்ன ஆச்சரியம் பாருங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு சேனையே இல்ல. ஏன்னா ஜெகோவா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது போது இதோட நமக்கு வேற என்ன பண்ணுது? நம்மள விசேஷித்தமா கவனிச்சிட்டு இருக்கிறாரு. எப்படி அந்த இடத்துல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, எலிசா அவனுடைய வேலைக்காரனுக்கு எப்படி காமிச்சார், கொஞ்சம் அங்க பார்ப்பா அப்படின்னு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன தேவன் எப்பொழுதும் இஸ்ரேல் மேல ஜெருசலேம் மேல விசேஷித்தமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு இருக்கிறார். ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் இஸ் த காட் ஆஃப் ஜேக்கப். அவர் யாக்கோபின் தேவன். யாக்கோபின் தேவன். அப்போ யாக்கோபின் தேவன் யாக்கோப் மேல கவனம் செலுத்தாதவர். ஏற்பட்ட ஜெருசலேம் மேல தேவன் கண்ணா இருக்கிறாரு. சேனைகளின் தேவனே நம்மோடு இருக்கிறாரு. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடக்கமானவர் என்ற பாட்டு அந்த வீதியில பாடும் பொழுது அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்தாலும் மொத்த பலமும் திருப்பி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அப்படின்னு பாருங்க. என்ன ஆச்சரியம், வந்து பாருங்க, வந்து பூமியில எப்படி பாழ்கடிப்புகள் நடத்துறாரு வந்து பாருங்கன்னு பாருங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்னும் அசீரிய சாம்ராஜ்யத்தை பாழ்கடிக்கவே இல்லை. வெளி நின்று இருக்கு அசீரிய சாம்ராஜ்யம், அசீரிய ராணுவம் வெளி நின்று இருக்குது, பாழ்கடிக்கவே இல்லை. ஆனா செஞ்சிருவார் வந்து பாருங்கன்னு பாடுறாங்க சகோதரிகள். அந்த சகோதரிகளுக்கு எவ்வளவு ஃபெய்த், என்ன சந்தோஷத்தோட அவங்க அந்த பாடி இருக்கணும். அப்படின்னா ரட்சிப்பு ஏற்கனவே நடந்துருச்சு அப்படின்னு பாடுறாங்க. ஆர்மியை வெளியே வச்சுட்டு, எதிரி ராணுவத்தை வெளியே வச்சுட்டு, என்ன அருமையான தாட்டு. கொஞ்சம் நம்ம ஃபெய்த் நம்ம இப்படிமா வச்சிருக்கோமா? இந்த மாதிரி ஃபெய்த் நம்ம வச்சிருக்கோம். அவங்க நின்று ராணுவம் ஜெயிச்சிட்டோம், பாழ்கடிப்பை வந்து பாருங்க. ஒருவேளை காதல் இதுல விழுந்துருச்சுன்னா எப்படி இருக்கு அசீரியானவங்க இந்த பாட்டு இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா சாத்தியமே இல்லாத விஷயம் இதெல்லாம், சாத்தியமே இல்லாத விஷயம். அந்த இடத்துல அவ்வளவு அருமையா என்ன பண்ணிருக்காங்க. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறுக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அங்க பாடுறாங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் மாணவர் அப்படின்னு எல்லாம் ஈட்டியெல்லாம் முடிச்சு போட்டு இந்த யுத்தத்தை எல்லாம் ஓய பண்ண போறாரு. எல்லாம் வெயிட் பண்ணி வேடிக்கை மட்டும் பாருங்க. அப்படிதான் பார்த்தாங்க. தேவதூதன் தாங்க சண்டை போட்டது, எந்த சோல்ஜர்ஸ் சண்டை போடல. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றத அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாட்டின மாதிரியே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அப்படின்ற ஒரு பாட்டை அங்க பாட்டி முட்டு. அப்படிதான் யோசிச்சு பாருங்க. தனியா படிக்கும்போது பயங்கரமா இருக்கு சங்கீதம். பட் இந்த சங்கீதம் பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்தாலுமே இதுக்கு ஒரு ஆன்டி டைப் இருக்கு.
இதுக்கு ஒரு ஆன்டி டைப் இருக்கு இல்லையா? இது அப்படியே 1000 ஆண்டு ரிசர்ச் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு என்ன ஆக போகுதுன்னா மேட்ச் ஆகும். அதை நம்ம புரிந்து கொள்வதற்காக தான் என்ன பார்த்திருக்கோம்னா, இன்னைக்கு இந்த சங்கீதத்துடைய பேக்ரவுண்ட் மட்டும் என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். அடுத்த வாரம் வரும்போது பேக்ரவுண்ட் மறந்து கூடாது. ஏன்னா திரும்பி முதல்ல இருந்து பேக்ரவுண்ட் எடுக்க முடியும். இப்போ பேக்ரவுண்ட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக இந்த பாடம். அதை நல்லா இன்னும் கூட தனியா போய் என்ன பண்ணலாம்னு பார்த்தா மெடிடேட் பண்ணலாம். இப்போ அடுத்த வாரம் தேவனுக்கு சித்தமானதா இதனுடைய நிஜத்தை 1000 ஆண்டு ரிசர்ச் நடத்தக்கூடிய சம்பவத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுமையோட கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.